அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்துல பைக்னா அது ஹீரோ ஹோண்டா தான் சொல்ற அளவுக்கு பாப்புலரா இருந்துச்சு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ். இந்த இண்டோ ஜாப்பனீஸ் பார்ட்னர்ஷிப் நிறைய மெமரபிள் பைக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் டைம் ஃபாஸ்டா டிராவல் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பா சில பைக்ஸை மறந்துருப்போம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ஃபர்காட்டன் பைக்ஸ் ஆஃப் ஹீரோ ஹோண்டா பத்தி பார்க்கலாம். ஹே காய்ஸ், நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா என்னோட பேரு கௌதம். நீங்க நம்ம டீம் எம்டில ஜாயின் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்ல போடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ அண்ட் ஹோண்டா பார்ட்னர்ஷிப்ல 1985ல ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன பைக் ஹீரோ ஹோண்டா CD100. இந்த பைக் முதலா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 1991ல இருந்து தான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்ல 97cc ஏர் கூல்டு 4-stroke இன்ஜின், 7.5 bhp பவர் அண்ட் 7.16 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண 4-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் 80 km/லிட்டர் மைலேஜை ப்ரொவைட் பண்ணுச்சு. கரண்ட்லி இந்த பைக் டிஸ்கண்டினியூடா இருந்தாலும் 1-2 பைக்கை இப்போ கூட ரோட்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இதோட பில்டு குவாலிட்டி மாசா இருக்கு. ஸ்ப்ளெண்டர் வேர்ல்டு லெவல்ல பெஸ்ட் செல்லிங் மாடலா இருக்கு. ஸோ அந்த வேரியண்ட்டை பேஸா வச்சு 2011ல ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளோ கிளாசிக்கல் லான்ச் பண்ணாங்க. இதுதான் சீப்பஸ்ட் கஃபே ரேசர் இந்த இந்தியன் மார்க்கெட். இதுல 97.2cc ஏர் கூல்டு 4-stroke இன்ஜின், 8.24 bhp பவர் அண்ட் 8.05 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண 4-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இது 70 km/லிட்டர் மைலேஜை ப்ரொவைட் பண்ணுச்சு. இந்த பைக் ஹீரோ ஹோண்டாவோட ஒரு நியூ ட்ரையா இருந்தாலும் நிறைய பேருக்கு இதோட பவர் போதுமான அளவுக்கு இல்ல. அதோட சிட்டில ரைட் பண்ற விதத்துல இருந்த இந்த பைக் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. ஸோ 2014ல இந்த பைக்கை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட்ஜெட் பைக்ஸை தேடின கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி 2003ல ஹீரோ ஹோண்டா CD டானை லான்ச் பண்ணாங்க. இந்த என்ட்ரி லெவல் பைக் ஹீரோ ஹோண்டா CB100 SS பேஸ்ட் பைக். பட் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதோட 97.2cc ஏர் கூல்டு OHC என்ஜின், 7.5 bhp பவர் அண்ட் 8.04 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண 4-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இது 80 km/லிட்டர் மைலேஜை ப்ரொவைட் பண்ணுச்சு. இந்த பைக் லான்ச் ஆன டைம் இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள் கம்யூட்டர் பைக்கா இருந்துச்சு. ஸோ பவர் அண்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இயர்ஸ் போக போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணா நல்ல ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்னு நிறைய பேர் இந்த பைக்கை ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட சேல்ஸ் கம்மியாகி 2014ல டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. லான்ச் ஆன பைக் ஹீரோ ஹோண்டா ஹங்க். இதோட பேருக்கு ஏத்த மாதிரி இதோட பாடி பேனல்ஸும் பெருசா இருக்கும். சோ பைக்கை பார்க்கவே ஹல்க் மாதிரி இருக்கும். இதுல நியூவா ATFT சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் அட்வான்ஸ்டு டம்பிள் ஃப்ளோ இண்டக்ஷன் டெக்னாலஜி. இது இருந்தனால எமிஷன் கம்மியாகி மைலேஜும் பெஸ்டா கொடுத்துச்சு. இதுல 149.2cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், 14.4 bhp பவர் அண்ட் 12.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண 5-speed கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இதுல டூவல் டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷனும் 2011ல கொண்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி லோ சேல்ஸ்னால 2017ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஹீரோ ஹோண்டா 1997ல ஒரு ஸ்டெப் த்ரூ ஸ்கூட்டரான ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட்டை லான்ச் பண்ணாங்க. இது பஜாஜோட பாப்புலர் M80க்கு காம்படிஷனா லான்ச் ஆச்சு. இந்த ஸ்கூட்டர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல கியர் ஷிஃப்ட் பண்ண கிளட்ச் பிடிக்க தேவையில்லை. பிகாஸ் இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர். அதனாலேயே இந்த ஸ்கூட்டர் அந்த டைம்ல பாப்புலர் ஆச்சு. இதுல 97.2cc ஏர் கூல்டு 4-stroke இன்ஜின், 6.5 bhp பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. இந்த ஸ்கூட்டரை ஹெவி லோட்ஸ் அடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் புவர் மார்க்கெட்டிங் அண்ட் M80யோட ஹெவி காம்படிஷன்னால இதோட சேல்ஸ் கம்மியாகி டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டியதா போச்சு.
1989ல ஹீரோ ஹோண்டா ஸ்லீக்கா லான்ச் பண்ணாங்க. இதோட நேம்க்கு ஏத்த மாதிரி பைக்கும் ரொம்ப ஸ்லீக்கா இருந்துச்சு. இதோட டிசைனும் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்போர்ட்டியரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் ஹீரோ ஹோண்டா CD100ஓட அக்ரெசிவ் வெர்ஷனா லான்ச் பண்ணாங்க. இதுல 97.2 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 7 bhp பவரை ப்ரொடியூஸ் பண்ண 4-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் 85 km/h டாப் ஸ்பீடா ரீச் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. பட் ஏனோ இது நிறைய பேரோட மனசை அட்ராக்ட் பண்ணாதனால டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. கம்யூட்டர் செக்மெண்ட்ல 2001ல லான்ச் ஆன பைக் ஹீரோ ஹோண்டா ஜாய். இது அந்த டைம்ல ஹீரோ ஹோண்டாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபிள் கம்யூட்டர் பைக்கா இருந்துச்சு. இதோட 97.2 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 7.8 bhp பவர் அண்ட் 8 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. இந்த பைக் கொஞ்சம் கால பாப்புலரா இருக்க காரணம் இதோட ஹை ஃபியூயல் எஃபிஷியன்சி. பட் இதை விட சீப்பர் பைக்ஸ் மார்க்கெட்ல வந்தனால இந்த பைக்கை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஹீரோ அண்ட் ஹோண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2012ல ஹீரோட்ட இருந்து வந்த முதல் பைக் ஹீரோ இக்னைட்டர். இந்த பைக் ஹோண்டா CBF ஸ்டன்னரோட ரீபேஸ்டு வெர்ஷன் தான். இது போல்டு பாடி கிராபிக்ஸோட வந்துச்சு. இது ஸ்டன்னர் மாதிரி செமி ஃபேர்டா இருந்தாலும் ஸ்டன்னர்ல இல்லாத அட்ஜஸ்டபிள் ரியர் ஷாக் அப்சார்பர்ஸ் அண்ட் டிஜிட்டல் அனலாக் ஹைபிரிட் கன்சோலோட வந்துச்சு. இதுல 124.7 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 11 bhp பவர் அண்ட் 11 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 5-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட சேல்ஸ் ஸ்டன்னர் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருந்தனால 2017ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. 2002ல லான்ச் ஆன ஹீரோ ஹோண்டா ஆம்பிஷன் 135 ஒரு பவர்ஃபுல் கம்யூட்டர் பைக்கா இருந்துச்சு. ஹீரோ ஹோண்டா 100cc to 150cc உள்ள கேப்பை அடைக்க ஹீரோ ஹோண்டா ஆம்பிஷன் 135 லான்ச் பண்ணாங்க. இது 125cc விட மோர் பவர்ஃபுல்லாகவும் 150cc விட மோர் ஃபியூல் எஃபிஷியன்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது பார்க்கவும் ரொம்ப கிளீன் அண்ட் ஹேண்ட்ஸமா இருந்துச்சு. இதோட 133cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 11 bhp பவர் அண்ட் 10.5 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 5-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. பட் போதுமான அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுக்காதனால இந்த பைக் மார்க்கெட்டை விட்டு காணாம போயிடுச்சு. 1999ல லான்ச் ஆன மோஸ்ட் அஃபோர்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பைக் ஹீரோ ஹோண்டா CBZ. நிறைய பேர் பஜாஜ் தான் ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஹீரோ ஹோண்டா CBZ தான் ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பைக் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல முதல் முறையா 5-ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனும் கிடைச்சது. இதோட 156.8 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் 12.8 bhp பவர் அண்ட் 12.45 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண 5-ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்லயே நிறைய வேரியன்ட்ஸையும் லான்ச் பண்ணாங்க. பட் 2005ல இந்த மாடலை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் CBZ லான்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல எது உங்க ஃபேவரட் பைக்? இந்த லிஸ்ட்லயே நான் ஓன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஹோண்டா CBZ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, Mr. Tirupur signing off. Ride safe and peace out.